இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. போடு தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது பொதுமக்கள் கணிதம். வணக்கம்மா, எங்கேருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. நீங்க கேட்கவே இல்லையே. வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. பேர் தான் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடாது. நீங்கள் சிந்தாமணிலேருந்து வந்திருக்கேன். ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. பேர் அஞ்சலை, சிந்தாமணிலேருந்து பேசுகிறேங்க சார். சரி சரி சரி. இப்போ இது பாமர மக்களுக்கு கணக்க சொல்லித்தர்ற ஒரு ரேடியோ, பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ரேடியோ. இதுல நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில கணக்கு எங்க எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்ல போறீங்க. உங்களோட வாழ்க்கையில நடந்ததை பத்தியே நீங்க சொல்லுங்க. நீங்க எங்க பிறந்தீங்க, என்ன செஞ்சீங்க, எப்படி முன்னுக்கு வந்தீங்க, முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருந்தீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன். சரி. ரொம்ப அவங்க 95லே இறந்துட்டாங்க உங்க வீட்டுல? ஆமா. ரொம்ப சிரமப்பட்டு தான் பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து ஆளாகினேன். கல்வித்துறையில எஜுகேஷன்ல வேலை கிடைச்சிருக்கு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி. பிள்ளைங்களை பொண்ணை பிஎட் படிக்க வச்சிருக்கேன், பையனை பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்க வச்சிருக்கேன். சரிங்க. 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். ஏதோ ஓரளவு ஓகோங்கிற அளவு இல்லாம ஓரளவு ஓடிட்டு இருக்கு. நானும் வேலை பார்த்து பிள்ளைங்களை கவுந்து பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கேன். சரி. இப்போ உங்களோட கணவர் இல்லாத நிலைமையில நீங்க பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்கன்னா அதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருப்பீங்க. பாடான பாடு, சரியான பாடு. அப்ப அதுக்கு நீங்க இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, படிக்க வச்சிருக்கீங்கன்னா பணம் உங்களுக்கு ஒரு பெரிய இதா இருந்திருக்கும். நீங்க என்ன மாதிரி ஒரு ஈஸியா கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. இப்போ இல்ல உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கும் போது நீங்க என்ன மாதிரி சிரமத்தை அனுபவிச்சீங்க? கடன் எல்லாம் வாங்கிருக்கீங்களா? நிறைய கடன் வாங்கியிருக்கேன். கல்வி கடன் எல்லாம் கிடைக்கவே இல்லை. இந்த சூழ்நிலைகள் 2010 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன், 2015 பையனுக்கு கல்யாணம் பண்ணேன். இப்போ பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது, இதுக்கெல்லாம் செலவாயிருக்கும்ல, அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா வேலை பார்க்கறதுனால ஏதோ கடனை உடனே வாங்கி இதை போட்டு அதை பரட்டி அதை பரட்டி இதை வாங்கி எப்படியோ சமாளிச்சு வந்துகிட்டே இருக்கேன். கடன் வாங்கிட்டீங்கன்னா திருப்பி அதை எப்படி அடைப்பீங்க? இப்ப நகைகள்லாம் அடகு வைப்போம்ல, அந்த மாதிரிலாம் அதுவும் உண்டு. ஜுவல்ஸ் அப்புறம் எடுக்க அவசரம் ஆபத்துக்கு வைக்கிறதுக்கு தான் ஜுவல்ஸ். அதையும் அப்ப திருப்பி பரட்டுவேன், லோன் போடுறது சொசைட்டி அதுக்குன்னு ஏதாவது பரட்டி பரட்டி ஒன்ன வாங்கி ஒன்ல போட்டு செய்யறது பண்ணி இப்படி வாங்கி சமாளிச்சு வந்தாச்சு. மீண்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்க பொண்ணு என்ன பண்றாங்க? அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து சென்னையில இருக்காங்க, தாம்பரத்துல. வேலையில இருக்காங்களா? அவங்க வேலை இல்ல, பிஎட் தமிழ் பண்டிட் படிச்சிருக்கா, வேலை கிடைக்கல. பொண்ணோட வீட்டுக்காரவங்க அவங்களும் பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க. சரிமா. பையன் என்ன செய்யறாங்க? பையன் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கான். எம்சிஏ பொண்ணு சொந்தக்கார பொண்ணு சிதம்பரத்துல பொண்ணு எடுத்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு என்ன வேலை கிடைக்கல, பையனுக்கு என்ன வேலை கிடைக்கல, இருக்காங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒன்னாவே பாத்துக்கிட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சிரமம் தான். சரிம்மா சரிம்மா. இப்போ நீங்க தனியா இருந்து வாழ்க்கையை சந்திக்கும் போது நிறைய சிக்கனத்தை கடைபிடிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்க என்ன மாதிரி எல்லாம் சிக்கனம் பண்ணீங்க, எப்படி சேமிச்சீங்க அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. அது கணக்கு நிகழ்ச்சிங்கிறதுனால நான் இதை கேட்குறேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மிச்சம் பண்ணியிருப்பீங்க.
இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய புடவை எடுப்பாங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு புடவை எடுப்பாங்க, இல்ல பொங்கலுக்கு ஒரு புடவை, பண்டிகை இப்பதான் வரணும். இப்ப ஆனா அந்த காலகட்டம் மாறி வந்திருக்கு. இப்ப நம்ம எல்லாம் கடத்திற்கு போனோம்னா எந்த நேரமும் வந்து ரேஷன் கடை மாதிரி ஜவுளி கடையெல்லாம் இருக்கிறத பாக்குறோம். நீங்க அந்த மாதிரி எல்லாம் துணிமணி எல்லாம் எப்படி எடுப்பீங்க, இல்ல என்ன மாதிரி சிக்கனம் செய்வீங்க? அத மட்டும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆடம்பரத்துக்கெல்லாம் வழியே இல்ல. படிப்பூசு கணங்கள் பிள்ளைங்களுக்கு புரிய வச்சு வருஷத்துல நல்ல நாள், ஒரு பெருநாள், இந்த மாதிரி ஒரு விசேஷங்கள் இப்படிதான் எடுப்பீங்க. வேற என்ன இப்போ நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க கண்டிப்பா. அப்ப நீங்க ஏதாவது சொல்லணும் இல்லையா மக்களுக்கு, நான் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டேன், அதனால நீங்க வந்து என்ன மாதிரி இருங்க அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 95ல இருந்து 2005 இன்னைக்கு 2015 19 வருஷமா நீங்க தனியா இருக்கீங்க, சாதிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இதுவரை நாம் கேட்டது பொதுமக்கள் கணிதம். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது செடி வளர்ப்பில் கணக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள் நேயர்களே. வணக்கங்க. இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் 90.4 அலைவரிசை. வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தாலும் வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் குறைச்சி நம்மள மகிழ்ச்சியோடு வைக்க ஒரு வழி இருக்குதுங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல தாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் 6/3/2015 அன்று மகளிர் கணித திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதுல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. இங்க வாங்க, ஆடுங்க, பாடுங்க, பேசுங்க, நடிங்க, உங்க திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க, பரிசுகளை அள்ளி செல்லுங்க. மறந்துடாதீங்க, மறந்துட்டு இருந்துடாதீங்க. 6/3/2011 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. செல்வி. நீங்க எங்க தங்கியிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க, எல்லாமே சொல்லுங்க. நான் வல்லத்துல தங்கியிருக்கேன் மேடம். இது மாதிரி இங்க கார்டன் தயார் பண்ணி மண்ணெல்லாம் இவ்வளோ மண் இவ்வளோ உரம்லாம் போட்டு கிளறி பாக்கெட் போட்டு செடி நறுக்கி இன்னென்ன செடின்னு நறுக்கி ஊனுவோம். ஊனிட்டு ஒரு பாக்கெட்டு 10 ரூபான்னு விற்போம். அதுக்கு அடுத்தது தொட்டி போடுறதெல்லாம் தொட்டிக்கு பாக்கெட் செடிங்க வச்சு தொட்டி போடுவோம். களை எடுக்கிறது, இந்த செடிங்கெல்லாம் கட் பண்ணி ஊன்றது, இந்த மாங்கன்னெல்லாம் இந்த விதை கொட்டையை ஊன்றது, இந்த வெள்ளை மரக்கண்ணெல்லாம் விதைங்கெல்லாம் ஊனிட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருப்போம் மேடம். என்னென்ன செடிகள்லாம் செய்யறீங்க? எல்லாமே குரட்டன்ஸ் தான். எல்லாமே குரோட்டன்ஸ்? எல்லாமே குரட்டன்ஸ் தான். மரவகை இருக்கு. என்னென்ன மரவகை? மகாக்கண்ணி, இழுப்பங்கண்ணு, நவாக்கண்ணு, மாங்கண்ணு, இந்த கண்ணு இருக்கு. சரி, எல்லா கண்ணும் இருக்கு. இந்த செடிங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? என்ன மேடம்? அந்த வர வைக்கிறதுக்கு, அந்த செடி முளைக்கிறதுக்கு அந்த பாத்தி கட்டுறது சொல்லுவாங்க. உங்களுக்கு பால் பாக்கெட் இருக்கு, அதை கட் பண்ணி இருந்தோம். 2 பாண்டு மண்ணுனாக்கா 2 பாண்டு உரம், செம்மண் 2 பாண்டு எல்லாத்தையும் போட்டு கலந்து பாக்கெட்ல அள்ள வேண்டியது. அள்ளி அடிக்கிட்டு தண்ணியை விட்டு வச்சுக்கிட்டு செடிங்க எல்லா செடியுமே கட் பண்ணி போட்டா வந்துடும் மேடம். எல்லா செடியுமே கட் பண்ணி போறதுதான். விதைகள்லாம் பயன்படுத்த மாட்டீங்களா? விதை வந்து விதையும் தெளிச்சு விடுவோம். பாத்தி வரப்பு கட்டி தெளிச்சு விடுவோம். அந்த இதுல இருந்து முளைச்சு வர்றதை பிடிங்கி ரூட்டை பிடிங்கி மறுபடியும் பாக்கெட்ல போட்டுருவோம். ஆனா எல்லாமே வந்துடும். சரிம்மா. அதுக்கு உரம் போடுறீங்க இல்லையா? எல்லாமே என்ன வகையான உரங்கள் போடுறீங்க? மண்புழு உரம். வெறும் மண்புழு உரம் மட்டும்தான், மத்தபடி எதுவும் இந்த இதெல்லாம் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண இல்ல? வேற எதுவும் கிடையாது. மண்புழு உரம் மட்டும்தான். சரிம்மா, இப்போ ஒரு செடி வந்து முளைக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? அது வெயில் இல்லாம இருந்துச்சுன்னா வந்துடும் மேடம் சீக்கிரம். ஒரு நாள் கணக்கு இருக்கும் இல்லையா? இப்போ வந்துட்டு ஒரு 10 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. எல்லா செடிக்குமே 10 நாள் தானா, இல்ல ஒவ்வொரு செடிக்கும் மாறும்? ஒரு செடிக்கு மாறும். எந்தெந்த செடிக்கு எவ்வளவு நாள் வரும்னு உங்களால சும்மா ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. இதுக்கு இத்தனை நாள் ஆகும் அந்த மாதிரி. எப்படியும் ஒரு 15 நாள் ஆகும். ஒவ்வொரு செடிக்கும் 15 நாள். எல்லாத்துக்குமே ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள். ஆனா தொட்டில போறது அது வந்துரும். அது எவ்வளவு நாட்கள் வரும்?
அது சீக்கிரம் வந்துடும் மேடம். உங்களுக்கு குச்சியோட தானே நறுக்கி தானே ஊன்றோம், அது வந்துடும். அதை பத்தி இது இல்லை. சரி. பாக்கெட்ல போட்டு அப்படியே எடுத்து தொட்டியில வச்சு மண்ணை போட்டு மூடுறதுதான். ஃபர்ஸ்ட் நறுக்கி போடுறது உங்களுக்கு பாக்கெட்ல தான் நறுக்கி போடுறோம். அது நறுக்கி போட்டோன்னே வேகெல்லாம் பிடிச்சோடனே அதை எடுத்து மறுபடியும் தொட்டியில போடுறோம். அது தொட்டியில போடுறது கிடையாது மேடம். ஃபர்ஸ்ட் தொட்டியில பாக்கெட்ல தான் போடுறது. சரிம்மா. இப்போ ஒரு மரக்கண்ணு அது முளைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது மரக்கண்ணு வந்துடும் மேடம், சீக்கிரம் வந்துடும். அது எவ்வளவு நாட்கள்னு சொல்ல முடியுமா? அதுதான் தெரியாது மேடம், குறிப்பிட்டே வச்சுக்க வேண்டியதா நம்ம. சரி, அந்த மரக்கண்ணு எப்படி இது வைக்கிறீங்க? இதுக்கு செடிக்கு நறுக்கி அது வச்சிருவீங்க, மரக்கண்ணுக்கு? அது மரக்கண்ணு வாங்கிட்டு வருவாங்க வெளியில இருந்து. அது வெளியில எப்படி கிடைக்கும் அப்படின்னு தெரியுங்களா? வெளியில அவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அவங்க பாக்கெட்ல போட்டு கொடுத்துருவாங்க, இங்க இருந்து வர்றது மானியத்துல இருந்து வாங்கிட்டு வருவாங்க. மானியத்துல இருந்து வாங்கிட்டு வருவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு செடி அப்படியே குடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன விலை வைப்பீங்க? அதுக்கு எவ்வளவு முதலீடு வைப்பீங்க? 10 ரூபா ஒரு பாக்கெட்டு. பசு வாங்கி போட்டு 10 ரூபா மீன் கொடுக்குறது. நீங்க 10 ரூபாய்க்கு விக்கிறீங்க. அத நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? இங்க செலவு பண்றதுக்கு வேலை இல்லை மேடம் ரொம்ப. ஏன்னா மண்ணு, உரம், செம்மண் இதானே இங்க உள்ளதுன்ட்டு போட்டுறது. இதான் இங்க கிடைக்கிற செம்மண்ணு எடுத்து இங்கே கிடைக்கிறது. இந்த செம்மண்ணு இங்க உரம் தயார் பண்றாங்க, அந்த உரம் தள்ளி போட்டு கிளறிடுறது. அதுக்கு எதுவும் நீங்க தனியா கொடுக்கறது? அதுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை மேடம். அவங்கள்ட்ட கரெக்டா சொல்லிட்டு இத்தனை கிலோ எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு வர்றது. மூட்டை கணக்கு இல்லாட்டி ஒரு மூட்டை கிழப்பாங்க போட்டுருவாங்க. நாங்க 2 பாண்டு மண்ணு, 1 பாண்டு உரம், செம்மண் 2 பாண்டு, இது எல்லாத்தையும் போட்டு கிளறி பாக்கெட் போடுறது. ஒரு மூட்டை உரத்துல எத்தனை செடிக்கு நீங்க உரமா பயன்படுத்துவீங்க? ஒரு மூட்டை உரத்தை ஒரு மூட்டை உரம் 2 பாண்டுக்கே 100 பாக்கெட் போட்டுருவோம் மேடம். அதே மாதிரி ஒரு மூட்டை உரத்துக்கு 500-600 பாக்கெட் போட்டுருவோம். 600க்கு மேலதான் போட்டுருவோம். 1000ன்னு வச்சுக்கோங்க, 1000 பாக்கெட் போட்டுருவோம் மேடம். சரிம்மா. இப்போ ஒரு பாண்டுன்னு சொல்றீங்க இல்லையா, அது என்ன கணக்கு? கிலோ கணக்கா? அது கிலோ கணக்கு இல்ல மேடம். ஒரு பாண்டுனா அது எவ்வளவு அளவு வரும்? அது ஒரு 2-3 கிலோ இருக்கும். 3 கிலோ அளவு? 3 கிலோ இருக்கும். சரிம்மா. இப்போ நீங்க 10 ரூபாய் ஒரு செடி பாக்கெட் வைக்கிறீங்க. ஒரு மரக்கண்ணுனா அது என்ன விலைக்கு? அதுவும் 10 ரூபா தான் மேடம். அதுவும் அதே 10 ரூபா? அதே 10 ரூபா தான். அது மரக்கண்ணு வெளியில இருந்து வாங்கிட்டு வரீங்க இல்லையா, அப்ப அதுக்கு அவங்க 5 ரூபான்னு வாங்கிட்டு வருவாங்க. 5 ரூபான்னு வாங்கிட்டு அது நம்ம யூனிவர்சிட்டியில வேலை பாக்குறதுனால எல்லாரும் அதனால 10 ரூபா மெனு இங்க கொடுத்துறது. அங்க இருந்து 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்க 10 ரூபா மெனு கொடுத்துறது. அப்ப அந்த 5 ரூபான்னு வாங்கிட்டு வரீங்க இல்லையா, எத்தனை கண்ணு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் அதை வாங்கிட்டு வருவீங்க? குறிப்பிட்ட நாளைக்கு வச்சு அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அதை வாங்கிட்டு வருவீங்க? ஒரு ட்ரிப் வாங்கிட்டு வரதோட சரியா போச்சு மேடம். அது எவ்வளவு நாள் வரும்? அதே இருக்கும். சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. வேற கண்ணு வாங்குவாங்க. இந்த கண்ணு வாங்காட்டி அப்படியே உள்ளாரையே இருக்கும் மரமாவே. அதுக்கு பட அதை எடுத்து வெட்டி வெளியில நாங்க எங்கேயாச்சும் ஊன்றோம். அத நட்டு வச்சிருவோம். சரி. இப்போ அந்த செடி அந்த உரம் பயன்படுத்துறீங்க இல்லையா, அத ஒரு தடவை தான் பயன்படுத்துறீங்களா இல்ல திரும்ப திரும்ப அதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும்? அந்த ஒரே ட்ரிப் போடுறது, முளைக்கிற வரைக்கும் போடுறது. ஒரே ட்ரிப் அந்த மண்ணை கிளறி பாக்கெட்ல போடுறோம் பாருங்க, அந்த செடியை ஊன்றோம் பாருங்க, அதோட சரியா போச்சு. அதுக்கு இருப்பாடு அதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அது மறுபடியும் விக்கிறவங்களுக்கு வித்துருவோம். இல்லாட்டி பாக்கி என்ன செய்யறது, தொட்டியில போடுறோம் பாருங்க, தொட்டியில கொஞ்சம் உரம் போடுவோம். எப்பயாவது ஒரு சுட்டு செடி எதுவும் வளராம இருந்துச்சுனாக்கா கொத்தி விட்டுட்டு கொஞ்சோண்டு உரம் வைப்போம். சரி, உங்களுக்கு எந்த நாட்கள்ல செடிகள் அதிகமா வாங்கிட்டு போவாங்க? வெயில் காலத்துலயா இல்ல மழை காலத்துலயா? அந்த மாதிரி ஏதாவது? மழை காலத்துலதான் மேடம் நிறைய வாங்குறது, மழை காலத்துலதான். அப்ப மழை காலத்துல உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை செடி விற்பனை ஆகும்? அது எப்படியும் சொல்ல முடியாது மேடம். 500 விற்கும், 200 விற்கும், இல்லாட்டி 100 விற்கும். திடீர்னு வந்தாங்கன்னாக்கா 1000 கண்ணு வாங்குவாங்க. அது சொல்ல முடியாது மேடம். திடீர்னு 1000 கண்ணு கேட்கும் போது உங்ககிட்ட இருக்குமா இல்ல ரெடி பண்ணி தான் கொடுக்கணும்? இல்ல இருக்கும் மேடம். 1000 கண்ணு ஸ்கூலுக்கு இப்படி யாரும் வைக்கிறதுக்கு கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருவோம். சரி. சரிங்கம்மா. இப்ப உங்களுக்கு அந்த செடி 10 ரூபான்னு விக்கிறீங்க இல்லையா,
ஒரு செடி 10 ரூபான்னு விற்கும் போது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு லாபம் வருது? மாசம் வருதுனாக்கா மாசம் 1000 ரூபாய்க்கு விற்கிறோமோ என்னமோ. ஒரு ட்ரிப்பு வாங்கிட்டு போதுங்க, பார்த்த செடியா அதே இருந்துச்சுனாக்கா மறுபடியும் வேணாம்னு சொல்லுங்க. வேற எதுவும் மாற்றமா இருந்துச்சுனாக்கா வாங்குங்க. அதனால கணக்கு சொல்ல முடியாது. கணக்கு அது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம்னே வரும். வரும். அந்த 5 ரூபான்னு போட்டு நீங்க கண்ணு வாங்கினது இல்லாமலே உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து வரும். சரிங்கம்மா. ஏன் நீங்க இதை இன்னும் அதிகமா அதுக்கு மேல பணம் போட்டு விற்க கூடாதா? அதுக்கு மேல விக்கலாம் மேடம். நான் அது மாதிரி ஒரு பாக்கெட்டே 20 தான் நான் வந்த புதுசுல கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சந்தன கண்ணு 20 ரூபா மீனி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சார் பார்த்துட்டு 20 ரூபா வேணுமா, அதனால 10 ரூபா நிறைய வித்துரு அப்படின்ட்டாங்க. அப்ப அதனாலதான் இங்க இருக்கிறவங்களுக்கு 10 ரூபாய், அப்ப வெளியாட்களுக்கு வெளியாளும் 10 ரூபா மீனியே கொடுத்துறது. ஏமா வெளியாட்களுக்கு 20 ரூபான்னு கொடுத்தா உங்களுக்கு லாபம் தானே? அது நான் கொடுத்துருவேன். அவங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் செல்வி இந்த வேலை வேணாம் கொடு அப்படிங்குவாங்க. அதனால நான் சொல்ற வேலை நான் சொல்லிடுவேன். இடையில இவங்க என்னத்துக்கு இந்த வேலை விற்கிது கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. சரிட்டு நான் விட்டுருவேன். சரிங்கம்மா. இப்போ அந்த மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட்டா அது ஒவ்வொரு மரமும் எத்தனை வருஷத்துல ஒரு கண்ணு மரமா மாறதுக்கு எத்தனை மாதம்? 5 வருஷம். ஒரு மரக்கண்ணு 5 வருஷம். அது அதுக்கப்புறமா அது எவ்வளவு நாட்களுக்கு இருக்கும் அந்த மரம்? அது இருக்கும் மேடம். எவ்வளவு நாள்? எவ்வளவு வேணாலும் இருக்கும். இங்கே உங்களுக்கு மரம் பெருசு பெருசா இருக்கு. எவ்வளவு நாளுக்குன்னு அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரிங்கம்மா. இப்போ நீங்க மட்டும்தான் இங்க வேலை பாக்குறீங்களா இந்த விஷயத்துல, இல்ல உங்க கூட யாராவது உதவிக்கு இருக்காங்க? இல்ல, நான் மட்டும்தான் பாக்குறேன். அந்தந்த ஏரியாவுக்கும் பிரிச்சு விட்டுருவாங்க. பிரிச்சு விட்டோன்னா நான் ஏரியாவுக்கும் நான் தான் இருப்பேன். இப்போ வேற எங்க இருக்கிற ஏரியா இருக்கு? இங்க நர்சரி பாத்துக்குவேன். பக்கத்துல ரோஸ் கடலாம் இருக்கு. எங்க இருக்கு? நர்சரிக்கு பக்கத்துலயே ரோஸ் பக்கத்துலயே இருக்கு. அங்க ரோஸ் விலை விக்கிறீங்களா? விலைக்கெல்லாம் விக்கல மேடம். விக்கல. ஆனா செடி இருக்கு. செடி இருக்கு. அந்த செடிகளை எப்படி நீங்களே அந்த கன்று வச்சு நீங்களா வளர்த்த செடி? நாங்களா வளர்த்து. அதுல பூக்கள்லாம் எதுவும் பூ எல்லாரும் பிச்சுட்டு போவாங்க. ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க தான் பிடிச்சிட்டு போவாங்க. சரி, அது எப்படிமா அது அப்பப்போ அத பாதுகாக்கிறதுக்குன்னு ஏதாவது தனியா உரம் போடுவீங்களா? அதெல்லாம் இல்ல மேடம். கண்ணு வைக்கிறப்ப உரம் போடுறதோட சரியா வச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே எதுவும் இல்ல. சரி. ஏமா அந்த ரோஸ் செடி எல்லாமும் நீங்க பூ பறிச்சு விக்கலாம் இல்லையா? அது இதுக்குன்னு நம்ம பாத்துட்டு இருக்க முடியாது. இப்ப போய் ஒண்ணு பிக்குது. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்கே வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. அடடா இல்லைக்கா, எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்கு. பரவாயில்ல நமக்கு ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? கிலோ 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு. பரவாயில்ல அக்கா, நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா.
நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. ஒரு பூ பூக்க கூடாதுங்களாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தாப்பா சொன்னேன், நீ பிச்சுட்டு போப்போம் அப்படின்னு. சரிங்கம்மா. இப்ப எவ்வளவு பூக்கள் பூக்கும்? அது என்ன ஒரு 10 மழை பெஞ்சிச்சுனாக்கா நிறைய பூக்கும். எப்படியும் ஒரு 20 பூ பூக்கும் ஒரு செடிக்கு. ஒரு செடிக்கு இல்ல மேடம், எல்லா செடியிலுமே இப்போ ஒரு 10 செடி இருக்குனாக்கா 10 செடியிலும் ஒவ்வொன்று பூக்கும். சரிங்கம்மா. இப்ப நீங்க வந்துட்டு இதுதான் உங்களோட தொழிலா இல்ல வேற ஏதாவது? வேற எதுவும் இல்ல மேடம், இது மட்டும் இதுதான், இந்த மாதிரி மட்டும்தான். உங்களுக்கு மாசம் இதனால வர வருமானம் எவ்வளவு? லாபம் 1000 ரூபான்னு சொன்னீங்க, வருமானம் எவ்வளவு? வருமானம் இது வித்தாதான் மேடம், வருமானம் வித்தாதான் வருமானம். விக்கல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வருமானம்ங்கிறது இல்லவே கிடையாது. சரிங்க. அது வேற எது புது செடியா இருந்துச்சுனாக்கா வந்து வாங்க வருவாங்க. வாங்கினதே தான் இருக்கேன், எப்படி இதையே வாங்க முடியும் அப்படின்ட்டு போயிருந்தீங்க. ஏன் நீங்க வேற செடிங்களை வந்துட்டு இது பண்ணலாம்? வேற செடி வாங்கணும்னாக்கா நம்மளுக்கு மழை காலம் வந்தோம்னதான் மேடம் வாங்கணும். அப்ப மழை காலத்துல வரும்போது வேற என்னென்ன செடிகள்லாம் வந்துட்டு இந்த காலத்துக்கு இந்த செடி தான் வாங்குவோம் அப்படின்னு ஏதாவது ஏதாவது மாற்றமா இங்க உள்ள இல்லாதது யாரும் எதுவும் மாற்றமா இருந்துச்சுனாக்கா வாங்கி போட கொடுப்பாங்க, அதை நறுக்கி போடுவோம். அப்படி கேட்கலாமா? இப்ப வந்து வெயில் காலத்துலதான் இந்த செடி வந்துட்டு இருக்கும் அப்படிங்கறதுக்காக அந்த செடிங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது குறிப்பிட்டு ஏதாவது செடிங்க வாங்கிட்டு வருவீங்க? அது இல்ல மேடம், அந்த மாதிரி இல்ல. மழை காலத்துல எல்லா செடிங்களும் வந்து எல்லா செடியுமே. சரிங்கம்மா. அந்த செடியோடைய இந்த கணக்கு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பாக்கெட்டுக்குள்ள வைக்க முடியாது. அது என்ன எவ்வளவு நாட்களுக்கு? அது வேறு இறங்குனுச்சுனாக்க மறுபடியும் களைக்கட்டாலதான் வெட்டணும். வெட்டிட்டு மறுபடியும் எடுத்து தண்ணி வேற இடத்துல மாத்திடலாம் மேடம். மாத்தி வேற இடத்துல மாத்திட்டு தண்ணி விட்டோம்னாக்கா மறுபடியும் துளுத்துக்கும். அதுல இருந்து திரும்ப துளுத்துக்கும். அதுல இருந்து துளுத்துரும். இப்போ அந்த கவரு அது எல்லாம் வாங்குறீங்க இல்லையா, பாக்கெட், அதுக்கெல்லாம் ஏதாவது செலவு பண்றீங்களா? இல்ல, அதுக்கு செலவு பண்ண முடியும். ஆனா பால் கவர் வாங்குற இடத்துல கிலோ கணக்கு கொடுக்குறாங்க. எப்படி கிலோ எவ்வளவுன்னு தெரியல. ஹாஸ்டல்ல தான் ஜென்ஸ் ஹாஸ்டல் இருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஒரு கிலோனா அது எவ்வளவு கவருங்க இருக்கும்? நிறைய இருக்கும் மேடம். ஒரு மூட்டை இருக்கும். ஒரு மூட்டைனா ஒரு 1000 கவர் இருக்கும். 1000 கவருக்கு மேலேயே சரி. சரி, உங்களுடைய நீங்க எத்தனை வருஷமா இந்த இதுல இருக்கீங்க? நான் இங்க 10 வருஷமா வேலை பார்க்கணும். 10 வருஷமா வேலை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நாங்க வயக்காட்டுக்கு கொள்ளக்காட்டுக்கு போவோம். அங்கேயும் இதே மாதிரி களை எடுக்கிற வேலை. இந்த வேலை என்ன விதைப்பாங்க வயல்ல? நீங்க என்ன? கடலை உளுந்து. சரி. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சு? அப்போ வந்து ஒரு நாளைக்கு 40 ரூபாய். ஒரு நாளைக்கு 40 ரூபாய். ஒரு நாளைக்கு 40 ரூபானா ஒரு மாதத்துக்கு 1200. அது வேலை இருந்தால் போச்சு, இல்லாட்டி இல்ல. எப்படி அதை வச்சு நீங்க சமாளிச்சீங்க? அப்புறம் அதை வச்சுதானே மேடம் சமாளிச்சு ஆகணும். இருக்கிறத வச்சு பயன்படுத்தி கொண்டுதான். உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? குடும்பத்தில் நானும் இந்த பையன் தான். பையன் என்ன பண்றாங்க? பையன் ஒத்தனார் வேலைக்கு போவாப்ல. வேலை இருக்கிறப்ப போவாப்ல. வேலைக்கு.
வேலை இருந்தா போவாப்புல, வேலை இல்லாட்டி வீட்டுல இருப்பாங்க. அவங்களுடைய வருமானம் எவ்வளவு? அது சொல்ல முடியாது மேடம். ஒரு நாளைக்கு இருக்கும், 10 நாளைக்கு இருக்காது, இந்த மாதிரி. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா, இப்ப எவ்வளவு ஏக்கர் அளவுல அந்த செடிகள் எல்லாம் வந்துட்டு கண்ணுகள்? இப்ப நர்சரி வந்து 1 ஏக்கர் மேடம். ரோஸ் கார்டனும் மல்லிகைப்பூ கார்டனும் அது 1 ஏக்கர். 1 ஏக்கர். 1 ஏக்கர். ரோஸ்னா எத்தனை செடிகள் இருக்கும்? 20 செடி தான் மேடம். 20 செடி. மல்லிகைப்பூ செடி? மல்லிகைப்பூ கண்ணு வந்து ஒரு 30 இருக்கும். 30. அந்த மல்லிகைப்பூ வந்து நீங்களே பறிப்பீங்களா? நாங்க பறிக்கிறது இல்ல மேடம், எல்லாமே பிள்ளைங்க தான். பிள்ளைங்க தான். சரிங்கம்மா. அந்த 1 ஏக்கர்ல இப்ப நீங்க அந்த கன்றுகள் எவ்வளவு வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு உங்க கையில எவ்வளவு கன்றுகள் இருக்கு? மரக்கன்னும் சரி, அந்த செடி குரோட்டன்ஸ் அதெல்லாம். அது கண்ணுங்க எல்லாம் 5000 இருக்கும் மேடம். 5000 கண்ணு கிட்ட இப்ப வச்சிருக்கீங்க கையில ரெடிமேடா? இருக்கு மேடம். எப்போ கேட்டாலும் உங்ககிட்ட கிடைக்கும். எப்ப கேட்டாலும். மரக்கன்றுகள்? மரக்கண்ணும் குரோட்டன்ஸும் சேர்த்துதான் மேடம். சேர்த்தே 5000 சேர்த்தே தான் சொல்றேன். உங்களுக்கு மரக்கன்றுகள் அதிகமா விற்பனை ஆகுமா, இல்ல இந்த மாதிரி குரோட்டன்ஸ் மரக்கண்ணு தான் மேடம் ரொம்ப விற்கும் அதிகமா? செஞ்சந்தனம்னு இருக்கு, அதுதான் ரொம்ப விற்கும். சந்தன மரம். சந்தன மரம் அது எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்கன்னு சொன்னீங்க? இது இங்க உள்ள விதை தான் மேடம். வந்து விதைய போட்டு மண்ணை கீழே கொத்தி விட வேண்டியது, கொத்தி விட்டு மேல உரத்தை போட்டு இந்த விதைய அள்ளி போட்டு மூடிட வேண்டியது. அது முளைச்சோன்னே எடுத்து பாக்கெட்ல போட வேண்டியது. சரி சரிம்மா, உங்களுடைய மாச வருமானம் எவ்வளவு வருது? வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நாளைக்கு குந்தி மண்ணை போட்டனாக்கா ஒரு 500 பாக்கெட்டு போடுவேன் மேடம். 500 பாக்கெட்டு போட்டனாக்கா 10 பாக்கெட்டு விற்பேன். 10 பாக்கெட்டு கொஞ்சம் இதா போகும், மீதி வந்து இங்க தங்கிடும். வந்து இது மாதிரியே தான் மேடம். ஒரு நாளைக்கு 300 பாக்கெட்டு 400 பாக்கெட்டு போடுவேன். அப்படியே மாசம் அப்படி ஒரு லெவலா போட்டுக்கிட்டு இருப்பேன். இதே மாதிரிதான் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் கம்மியா கேட்பாங்க. இது மாதிரி கூட கேட்கறவங்களுக்கு வந்து 15 ரூபான்னு சொல்லி கொஞ்சம் இதா வர்றவங்ககிட்ட 15 ரூபான்னு போட்டு விற்போம். கொஞ்சம் இதா வர்றவங்களுக்கு 10 ரூபான்னு போட்டு விற்போம். அதிகமா நிறைய கண்ணு கேட்கறவங்கள்ட்ட கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட வச்சு வித்துருவோம். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு அப்படிங்கும் போது எவ்வளவு மரக்கண்ணு வாங்குவாங்க? அது 1000 கண்ணு வாங்குவாங்க மேடம். குறைஞ்சது 1000 கண்ணு. இதுவே பள்ளிக்கூடத்துல நடுறதுக்காக அப்படின்னு வாங்கிட்டு போகும்போது அது எவ்வளவு வாங்குவாங்க? அதை விட இது குறைச்சலா இல்ல அதிகமா? அது பள்ளிக்கூடத்துக்கு வாங்குறது கம்மியா தான் மேடம் வாங்குவாங்க. கல்யாணத்துக்காக அதை விட இது கம்மியா தான் வாங்குவாங்க. அந்த ஸ்கூலுக்கு வந்து தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அவங்களே கேட்பாங்க, இது ஸ்கூலுக்கு தானே நட போறோம், குறைச்சு போட்டு கொடுங்க அப்படின்னு. நான் இவ்வளவு தூரம் மண்ணு போட்டு இவ்வளவு தூரம்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க 5 ரூபா மீறி கேக்குறீங்களா அப்படின்னு. அப்புறமா சரி ஸ்கூலுக்கு தனமா உங்க பேரை அடிச்சு நான் அங்க மரத்தை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு கொடுப்போம். சரிம்மா, இப்ப அந்த செடிக்கு நீங்க 10 ரூபாய் அப்படின்னு விற்கும் போது ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா? வராது மேடம், எப்பவுமே நஷ்டம் அப்படின்னு எதுவுமே வராது. சரி, இந்த கணக்கெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது குறிப்பிட்டது வந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சுப்போம் மேடம். அன்னைக்கு சார் வந்துருவாங்க கேட் பாஸ் போடுறதுக்கு, செடி வாங்க வந்திருக்காங்கனாக்கா திடீர்னு ஒருத்தவங்க 100 ரூபாய்க்கு வாங்க வருவாங்க, 150 ரூபாய்க்கு வாங்க வருவாங்க. அப்ப அவங்க வந்து கேட் பாஸ் போட்டு கொடுப்பாங்க. அப்ப நான் விலைய கரெக்டா சொல்லிடுவேன். சொன்னோன்னா அவங்க கேட் பாஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க இந்த கணக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்னும் இது இந்த நிகழ்ச்சியில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க? இந்த கணக்கு நிகழ்ச்சி நாங்க நடத்துறோம் இல்லையா, பெரியார் சமுதாய வானொலி, அதுல நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாமே நான் கத்துக்கிட்டேன் மேடம். லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். சரி, நீங்க இத வச்சு நீங்க உங்களோட தொழில இன்னும் அதிகமா நீங்க வளர்ச்சி பெறணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. நேர்களே, இதுவரை நாம் கேட்டது செடி வளர்ப்பில் கணிதம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை நாளை காலை 8 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் மீண்டும் கேட்கலாம். தவிர i-radio live என்கிற இணையதளத்திலும் நீங்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நன்றி நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.